ரிஜெக்ஷன்ஸ் லைஃப்பில் ரிஜெக்ஷன் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சி ஒரு முயற்சி எடுப்போம். ஆனால் நிறைய நேரங்களில் அந்த முயற்சி நம்மளை ரொம்பவே தூக்கடிக்க ஆரம்பிக்கும். நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நம்ம கரெக்டாக இல்லாத மாதிரியும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத மாதிரியும் கூட இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு தோல்விகளும் நம்மளை தொடும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது, உண்மைதானே? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? எல்லாத்தையும் தாண்டி இழுத்து பிடிச்சி என்னாலே முடியும், எனக்கு பிடிச்சதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு ஸ்ட்ராங்கான மனப்பான்மை, இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? இதை நம்ம ஒன்றும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணல. நமக்கு முன்னாடி நிறைய மக்கள், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 ரிஜெக்ஷன் 1 டெஸ்டினி, 12 ரிஜெக்ஷன் 1 பிரேக் த்ரூ, த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் ஜே.கே. ராவ்லிங். அவங்களுடைய பயோ ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நம்ம மனசை உந்தி தள்ளக்கூடிய விதத்தில் இந்த கதை குட்டி ஸ்டோரி எபிசோட் உங்களுக்காக வரப்போது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்றத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். மந்த்லி அட்லீஸ்ட் 2 எபிசோட்ஸ், 2 வீக்ஸ் ஒன்ஸ் எப்பயும் போல் நம்மளோட எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த ஒரு மாதம் நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்போவும் உங்களை நான் மறக்க முடியாது. நிறைய ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற போது எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம், நம்ம நண்பர்களை விட்டுறக்கூடாது. நம்ம கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட லிசனர்ஸ் வாரத்தில் மாதத்தில் கேட்குற இந்த ஒரு எபிசோடில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். சீக்கிரம் குயிக்காக உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இந்த பாட்காஸ்ட் எல்லாமே முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் உங்களுடைய ஏற்றத்திற்காகவும். எனக்கு என்னப்பா கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பஸ்ஃபுல் லைஃப். ஸோ ஐ எம் டூயிங் சம்திங் விச் மேக்ஸ் மீ ஹாப்பி. உங்களோட ஹாப்பினஸ் என்னோடய ஹாப்பினஸ். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்களை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு பாட்காஸ்ட் ரெடி பண்ணணுன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். ஸ்டோரி எழுதணும், இல்லை ஸ்கிரிப்ட் எழுதணும், அடுத்து ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணணும். இது எல்லாமே என்னோடய ஃபேமிலி டைம், என்னுடைய ஆஃபீஸ் டைம் எல்லாத்துலேருந்தும் எடுத்து எனக்காக யூஸ் பண்ணுறது, நமக்காக யூஸ் பண்ணுறது. அப்போது எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயம் தானே. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அன்பு மட்டும்தான். அன்பை கொடுங்க, அன்பை வாங்கிக்கோங்க. ஸோ ஆர்ஜிமனா _ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம், நம்ம பேசலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் சப்ஸ்கிரைப். ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆல்ரைட், டுடே ஐ எம் கோயிங் டு ஷேர் அ ஸ்டோரி. இது வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். A story of a woman who was pushed down by life but refused to give up on her dream. ஒரு பெண்ணி
ஒரு பெண் மனிதி, ஒரு பெண் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்னாலையும் அவருடைய முயற்சியை அடைய முடியாத மாதிரி நிறைய சுகங்கள், தடைகள் வந்து அவங்கள பின்னாடி தள்ளிட்டுட்டே இருந்தது. அதெல்லாம் மீறி விட்டே கொடுக்க மாட்டேன், நான் போராடிக்கிட்டே இருப்பேன், போராடி என்னுடைய கனவுகளை அடைவேன் அப்படின்ற மாதிரி வெற்றியும் அடைந்து காமிச்ச ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான பெண்மணியோட கதையை கேட்க போகிறோம். அந்த ரிஜெக்ஷன், அந்த ஃபெயிலியர் எப்படி அவங்கள மெருகேற்றுச்சு, எப்படி வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. நீங்கள் நான் மாதிரி தான், எப்படி அவங்களால முடிஞ்சது, அதை தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். போலாமா? யுனைடெட் கிங்டம், லண்டன், அழகான ஒரு நகரம், பியூட்டிஃபுல்லான சிட்டி, நிறைய பீப்புள் இருப்பாங்க. அங்கே ஒரு சிங்கிள் மதர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் பிரிவு, அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க பேர் தான் ஜே.கே. ராவ்லிங். ரொம்ப குட்டியான ஹவுஸ், வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த டைமிங்கில் அவங்களால அவங்களுக்கான உணவை கூட பெற முடியலை, அவங்க குழந்தைகளுக்கும் உணவை சேர்க்க முடியலை. அவ்வளோ கஷ்டம், பயங்கரமான வறுமை. அவங்களுடைய சாப்பாடே ஒரு நாளைக்கு எப்பயாவது கிடைச்சா ஆச்சரியம்தான். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமா, கரைஞ்சு போயிடுமா, நமக்கெல்லாம் வாழ்க்கை மாறாதா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற பல கவலைகளோடு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய புக்கு ரைட் பண்ணணும், நான் எழுதணும், என்னுடைய எழுத்துக்களை இந்த உலகம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவை அவங்களுக்குள்ளே எரிய விடுறாங்க. ஒன் டே ஐ வில் ரைட் அ புக் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தனலாக எரியுது ஒரு கனவு. எல்லா நாளுமே அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது கதை எழுதிடணும், நம்ம கிட்ட இருக்க தாட்டை ஷேர் பண்ணணும், நம்ம கதையை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க டெய்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஸ்மால் கஃபே அவங்க வீட்டில் இருந்துருக்கும். டெய்லி அவங்க வாக் பண்ணி அந்த கஃபேக்கு போவாங்க. ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஒரே ஒரு கப் ஆஃப் காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு கார்னரில் உட்காந்துக்குவாங்க. நீங்கள் இப்போ அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ ஈவன் இப்போ இந்தியாவிலேயோ இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய காஃபி ஷாப்போட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அவங்க ஃப்ரீ ஒய்ஃபை கொடுப்பாங்க, உட்கார இடம் கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களும் ஒரு கார்னரில் உட்காந்து அந்த கப் ஆஃப் காஃபியை சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், யூரோப்பும் சரி, நார்த்தன் சைடில் இருக்க எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பயங்கரமாக குளிரும், பயங்கர ஃப்ரீசிங் கோல்டு. அதில் அவங்க உட்காந்து அங்கே வர்ற உரங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஏன் இங்கே புக் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு சி ரோட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹாரி பாட்டர். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஹாரி பாட்டரை பற்றி? உலகத்திலேயே ரொம்ப அதிகமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக். அதோட அத்தனை படமாக வந்திருக்கு. ஹாரி பாட்டரை பார்க்காத 90s கிட்ஸ் கிடையவே கிடையாது. ஈவன் இப்போ கூட அந்த படம் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாழ்க்கை எப்போவுமே ஒரு ஈஸியான பாதையை கொடுக்காதுங்க. பெரும்பாலானோருக்கு, ஒரு சில பேர் அதில் எக்ஸப்ஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு லக் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோர் ஈஸியான வாழ்க்கையை கடந்து போயிட முடியாது. அவங்க எழுதின புக்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் எழுதின புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு பப்ளிசிட்டியாக கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, கதை சொல்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்படி 12 நோஸ் முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 12 கதவுகள் தொடர்ந்து மூடப்படுது. இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இருக்க வறுமை, அவங்களுக்கு இருக்க பிரச்சனை, இதெல்லாம் யோசித்து
மெனி பீப்புள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஏன் அதை குவிட் பண்ணிடக்கூடாது, இது கரெக்டு கிடையாது அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரோலிங் செட் டு ஹெர்செல்ஃப், ஐ வில் நாட் கிவ் அப். நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி எ ஸ்மால் பப்ளிஷர் agreed to print her book. ரொம்ப ஸ்மால் பப்ளிஷர், ரொம்ப தௌசண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் 500 காப்பியை பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிச்சு. ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் டெஸ்டினி she couldn't even imagine. எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக விற்பனை ஆகுது புக்கு. 500,000 ஆகுது, 1000 மில்லியன் ஆகுது. டுடே த ஹாரி பாட்டர் சீரீஸ் இஸ் ஒர்த் ஓவர் $25 billion. அவங்க எழுதின அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் $25 billion ஒர்த் டாலர். பட் தட் இஸ் நாட் த ரியல் மெசேஜ். நம்ம அதை சொல்ல வரலை. சக்ஸஸ் இஸ் நெவர் அபவுட் ஹவு பிக் த விக்டரி இஸ், இட்ஸ் அபவுட் ஹவு ஸ்ட்ராங் யுவர் கரேஜ் இஸ் பிஹைண்ட் தட் விக்டரி. சக்ஸஸ் வந்து இந்த 25 பில்லியன் அவங்கள புக்கு வித்துருச்சு அதுதான் சக்ஸஸ், அப்படி கிடையாது. அவங்க நினச்சது ஒரு நல்ல ரைட்டராக இருக்கணும், அவங்க எழுதின புக்கு பெரிய அளவில் ரீச் ஆகணும், அது அடைஞ்சது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கனவுகள் பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், டெய்லி இருக்கிற ரொட்டீனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மைல் ஸ்டோனை அடையிறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட் அதிகமாக இருக்கும். தோல்வி அடைவோம், கீழே விழுவோம், உரளுவோம். ஆனால் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடையணும். அந்த தைரியமும் அந்த ஒரு கரேஜ் நம்மளுக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ நண்பிகளே, நீங்கள் இதே மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் அப்பப்போ ஃபேஸ் பண்ணலாம், நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், நிறைய அசிங்கம் இருந்திருக்கலாம், நிறைய பேர் நம்மளை துரத்தி இருக்கலாம். பட் இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பீப்புள் மே ரிஜெக்ட் யூ டுடே, but one day the right person will accept you. Your job is to keep going. இன்னைக்கு நாளை யோசிக்காதீங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஒரு பொழுது உங்களுடைய நாளாக அமையும். அப்போது இப்போ நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு பவரை கொடுக்கும். Don't give up on your dream. Your breakthrough may be one step away. சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு அடி தோணுனா தங்கம் வந்துடும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படி தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருங்க. இப்போ போடுற வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, 5 வருஷம் 6 வருஷமாக தொடர்ந்து அவ்வளோ பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய க்ரோத் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. பட் சேச்சுரேட்டட் 20,000. நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெருசாக இன்னும் வளர முடியலை அப்படின்ற வருத்தம் ஏக்கம் நிறைய இருந்திருக்கு எனக்குள்ளே. ஈவன் இப்போ இந்த 1 month விட்டதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ எம் நாட் லைக் தேட். எவ்ரி வீக் போடுறவன் நான். எவ்ரி வீக் நம்ம வந்து நிறைய பேர் ரீச் அடையும். அதே பேஸில் திருப்பி ஓடணும். கேட்குற அந்த 50 பீப்புள், நல்ல 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 மனிதர்கள், நல்ல மக்கள், நீங்கள் இப்போ கேட்டுருக்கு, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்ப், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம கோலை அச்சீவ் பண்ண வைக்கும். ஸோ எப்பயும் மனம் தளரக்கூடாது, தளரவே வேணான்றேன் நான். தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. ரிஜெக்ஷனோ ஃபெயிலியர்ஸோ டிஸப்பாயின்மெண்ட்டோ நம்ம மனசை எப்போவுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விரும்புகிறது ஆர்ஜே மனோ. இப்போது இந்த எபிசோட் உங்கள் மனசை டச் பண்ணியிருக்கு, உங்களை உந்தி தள்ளியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. I will meet you again in the next episode with a new story, a new spark and a new push for your journey. Thank you.
உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து முன்னேறுங்க, தொடராமல் மட்டும் விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மறக்காமல் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க நண்பி. அது மட்டும் நான் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RJ_Mano இன்ஸ்டாகிராம் வச்சு உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் சப்ஸ்கிரைப். ஆல் ரைட், டேக் கேர், பாய் பாய் நண்பா, see you. நண்பிகளே, உங்களை விர்ச்சுவலாக இமேஜின் பண்ணி பார்த்ததுலேயும் உங்ககிட்ட பேசினதுலேயும் ரொம்பவே சந்தோஷம். டேக் கேர் நண்பா, நண்பி, பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.